அது பொன்னி, நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? எந்த புருஷனும் தான் மனைவிக்கு கொடுக்காத ஒரே தண்டனை விதவை கோலம் தான். நான் இப்ப பாட்டுல விஷத்தை குடிச்சிட்டேன். இனிமேல நீ ஏன் நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது பொன்னி. மாமா, என்ன சொல்றீங்க? எல்லா தப்பை செஞ்சது நான் தான் மாமா. நீங்க ஏன் சாகணும்? சாக விடுங்க, நான் தான் மாமா. மாமா, 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 தெரிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு எவனுக்குமே என்னைய தெரியலையே துளசி.
கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லாத தர்மம் பண்ணுனே. உனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த தண்டனை பார்த்தியா துளசி? தண்டனை பார்த்தியா? கவச பணம் இல்லாத ஏழையா கூட வாழலாம், ஆனா மனசுல தெண்டே இல்லாத கோழையா மட்டும் வாழவே கூடாதுங்க, வாழவே கூடாது. இனிமே நம்ம உயிரோட இருந்து யாருக்கு என்னங்க பிரயோஜனம்? நம்மளால நம்மளையே காப்பாத்திக்க முடியலையே, நம்ம மத்தவங்களை எப்படிங்க காப்பாத்த போறோம்? எனக்கு எல்லாருக்குமே வாழ வச்சு பார்த்தோம், ஆனா நம்மள வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையேங்க, ஒருத்தர் கூட இல்லையே. நம்ம யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இந்த உயிரை வச்சுக்கிட்டு எதுக்கு வாழணும்? எனக்கு நம்ம குழந்தைய கொண்டுட்டு நாமளும் செத்து போயிடலாங்க. துளசி, நமக்குதான் இந்த பூமியில வாழை கொடுத்து வைக்கல. அந்த ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சை மண்ணு என்ன பாவம் செஞ்சுச்சு துளசி? இந்த பாலா பொண்ணுவனுக்கு பிறந்தது அதோட தப்பா? துளசி, பெத்தவங்களே குழந்தைய கொள்றது தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? ஒரு ஈயனுக்கு கூட துரோகம் பண்ணாத நீயா இந்த நம்ம குழந்தைய கொள்ளலாம்? உனக்கு எப்படி துளசி மனசு வந்து? தப்பு இல்லைங்க, பெத்தவளே பிள்ளைய கொன்றது தப்பே இல்லை. நாம செத்து போய் இந்த குழந்தை அனாதையா தெருவா வீதி விதியா எல்லாத்திட்டையும் அடி உதவ வாங்கி சாகுமே, அதுதாங்க தப்பு. பெத்தவங்க நாமளே கொள்றதுல எந்த தப்புமே இல்லைங்க, எந்த தப்புமே இல்லை. துளசி, இந்த பச்சை மண்ணு நம்மளுக்கு பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் துளசி பண்ணிடுச்சு? வேற என்ன பாவம் பண்ணிடுச்சு? துளசி, எத்தனையோ பேரு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த ஆத்தா கிட்ட வந்து வரம் கேட்கிறாங்க. அந்த ஆத்தா கொடுத்த வரமா யாராவது ஒருத்தர் அதை எடுத்து வளர்த்துட்டு துளசி வளர்த்துட்டு நாம தான் வாழ முடியல, வாழ கொடுத்து வைக்கல. இவனாவது நல்லபடியா வாழட்டும் துளசி, நல்லபடியா வாழட்டும். அம்மா மகமாயி ஒரு தாயா இருந்த என்னாலதான் என் குழந்தைய வளர்க்க முடியல. நீயாவது இந்த குழந்தைய எந்த குறையும் இல்லாம வளமா, நீதான் என் குழந்தைய காப்பாத்தணும். இந்தாங்க, சாப்பிடுங்க. துளசி, துளசி, எத்தனையோ தடவை உன் கையால நான் சாப்பிட்டுருக்கேன் துளசி, கையால சாப்பிட்டுருக்கேன். அப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்ப எனக்கு அதிகமா சந்தோஷமா இருக்கு துளசி.
ஏன் தெரியுமா? சாவு சாப்பாடு கூட உன் கையால சாப்பிட்றனே, அந்த பாக்கியம் என்ன தவிர வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது துளசி, வேற யாருக்குமே கிடைக்கும். துளசி யாரு? பொன்னியா? வா பொன்னி, நல்லா இருக்கியா? துளசி, என்னாலதானே உங்க 2 பேத்துக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிரு துளசி, என்ன மன்னிச்சிரு. யாரு யாரு? பொன்னியா? வா பொன்னி, நாங்க உசுரோட இருக்கிறோமா இல்ல சேர்த்து போயிட்டோமான்னு பார்க்க வந்தையா? ஐயோ பொன்னி, நாங்க உங்களுக்கு உனக்கு என்ன துரோகம் பண்ணணும் பொன்னி? என்ன பண்ணணும்? கனவுல கூட உங்களுக்கு நான் துரோகம் நினைக்கலையே பொன்னி. எங்களுக்கு எதுக்கு பொண்ணு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? பொண்ணு, உனக்கு என்ன துரோகம் பண்ணணும் பொண்ணு? என்ன பண்ணணும்? கனவுல கூட உங்களுக்கு நான் துரோகம் நினைக்கலையே பொண்ணு. எங்களுக்கு எதுக்கு பொண்ணு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? பொண்ணு, உனக்கு ஆமாமா, இனிமே உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க கூடாதுன்னு சாப்பாட்டுல வெஸ்த கலந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல. இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிமே உங்ககிட்ட காசு கூட பணம் கூட உன் வீட்டை படியேறி வந்து கேட்க மாட்டோமா, கேட்க மாட்டோம். வேண்டாம் பொண்ணு, நான் தான் எல்லாம் சொந்தமா இருந்தோம். அனாதையா போறேன். ஏன் பையனை அனாதையா வெட்டாதம்மா. இனிமே அவன் ஏன் பையன் இல்ல, ஓ பையன். அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஓ பொறுப்பு. பொன்னி, பொன்னி, நாங்க எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டோம் பொன்னி. ஆனா இப்படிதான் வாழணும்னு அந்த கடவுள் எங்க தலையில எழுதியிருந்தோம். அதை யாராலும் பொன்னி மாத்த முடியும்? பொன்னி, இது இனிமே இது ஓ மகன். இவனை பொறுப்பா வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இனிமே என் வம்சத்தை நீதான் காப்ப. ஐயோ துளசி, என்ன அனாதை ஆகிட்டு போயிட்டேமா. செல்வம் 2 விட்டு போயிடுச்சம்மா. ஐயோ, தர்மம் ஜெயிக்கும்னு சொன்னாங்களே, நல்லவங்களை சோதிக்கிறத தவிர கடவுள் நல்லவனை தான் சோதிக்கிறாங்க. ஆனா கெட்டவனை தான் நல்லா வாழ வைக்கிறாங்களே. சாமி சாமியா இருக்கு நினைச்சேன், ஆனா கல்லால இருக்குது.
சொல்ல மொழியும் இல்லையே நெஞ்ச திறந்து வைக்க வழியும் இல்லையே நெசத்தை எடுத்து சொல்ல மொழியும் இல்லையே பிழி நீராடுது மனம் போராடுது விதி விளையாடுது நெஞ்ச திறந்து வைக்க வழியும் இல்லையே நெசத்தை எடுத்து சொல்ல